friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 7th மேத்ஸ் டேர்ம் 3ல எக்ஸர்சைஸ் 1.5 மிஸ்லினியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11, 12, 13, 14, 15 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை கவர் பண்ணலாம். இப்போ நமக்கு 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பிரபு ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர். ஹோம்லேருந்து யோகா சென்டருக்கு பிரபு ட்ராவல் பண்ணுறது வந்து 102 மீட்டர் அண்ட் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூலுக்கு வந்து 165 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் இன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இன் டெசிமல் ஃபார்மில் நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து கிலோமீட்டராக நமக்கு கேட்குறாங்க, ஆன்சரை வந்து கிலோமீட்டராக கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்லேருந்து யோகா சென்டர் போகிறாங்க, திரும்ப யோகா சென்டர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஹோம்லேருந்து ஹோம் டு யோகா சென்டர், ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 102 மீட்டர். ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோகா சென்டர்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 165 மீட்டர். ஸோ இப்போ டோட்டலாக ஃப்ரம் எங்கேருந்து கேட்குறாங்க, டோட்டலாக எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 102, 165 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 762, 267. இது ரெண்டுமே மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே மீட்டர் தான். அப்போ 267 மீட்டர். நமக்கு ஆன்சர் வந்து கிலோமீட்டரில் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு மீட்டருக்கு வந்து நமக்கு 100 சென்டிமீட்டர். ஓகேவா, இங்கே கிலோமீட்டர் கேட்குறாங்க. கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் சேர்ந்தால் தான் 1 கிலோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து 267 மீட்டர்ஸ் இருக்குது. 267 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 267 டிவைடட் பை 1000, 1000ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம 3 நம்பரை ஸ்கிப் பண்ணி பாயிண்ட் வந்து கொடுக்கணும். ஆல்ரெடி 7, 6, 2 3 நம்பர் இருக்குது. பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கும்போது 0.267. இப்போ இது வந்து நமக்கு கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம கிலோமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா மீட்டர் என்ன பண்ணணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா மீட்டரை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த சென்டென்ஸ் சொல்கிறேன். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு வந்து 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அதனால தான் 1000ஆல் டிவைட் பண்ணோம். 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 3 நம்பரை நம்ம தள்ளி, பேக்லேருந்து 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். பாயிண்ட் வச்சு முன்னாடி எதுவுமே இல்லாதனால 0 கொடுத்தாச்சு. இப்போ இது கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் 0.267 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 12th சம் பார்ப்போம். இப்போ 12th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அன்பு அண்ட் மாலா ட்ராவல்டு ஃப்ரம் A to C இன் 2 டிஃப்ரெண்ட் ரூட். 2 டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகிறாங்க, ஏலேருந்து சிக்கு. அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் A to பிளேஸ் B. ஏலேருந்து பிக்கு போகிறாங்க, ஃப்ரம் தேர் டு பிளேஸ் C. ஸோ அங்கேருந்து பிலேருந்து திரும்ப சிக்கு போகிறாங்க. அப்போ A இஸ் 8.3 கிலோமீட்டர், B ஃப்ரம் பிலேருந்து ஏக்கு வந்து 8.3 கிலோமீட்டர். அதே மாதிரி B இஸ் நமக்கு 15.6 கிலோமீட்டர் ஃப்ரம் சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கு போகணுன்னா 15.6 கிலோமீட்டர். மாலா ட்ராவல்டு ஃப்ரம் A to பிளேஸ் D. ஏலேருந்து பிளேஸ் டிக்கு போகிறாங்க, அங்கேருந்து பிளேஸ் சிக்கு போகிறாங்க. அப்படின்னா டியிலேருந்து ஏக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து 7.5 கிலோமீட்டர். அப்புறம் சி இஸ் 16.9 கிலோமீட்டர் ஃப்ரம் டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 16.9 கிலோமீட்டர். ஹூ ட்ராவல்டு மோர் அண்ட் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ். ஸோ யார் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக புரியும். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அன்பு அண்ட் மாலா ட்ராவல் ஃப்ரம் ஏலேருந்து சிக்கு போகிறாங்க, 2 டிஃப்ரெண்ட் ரூட்டில் போகிறாங்க. இப்போ பார்க்கலாம், இதில் வந்து அன்பு ட்ராவல் பண்ணுறது. இப்போ நம்ம இதெல்லாம் அழைச்சிட்டு அன்பு ட்ராவல் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். ஸோ அன்பு ட்ராவல் ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு போகிறாங்க. ஓகேவா, அன்பு வந்து இதுதான் ஏ. சரியா, இது வந்து பி. இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறாங்க. சரியா, ஏலேருந்து பிக்கு போகிறாங்க, ஃப்ரம் தேர் டு பிளேஸ் சி. அங்கேருந்து எங்கே போகிறாங்க, சிக்கு போகிறாங்க. ஓகேவா, இப்போது ஏலேருந்து
பி அந்த ரெண்டுத்துடைய டிஸ்டன்ஸ் பிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8.3 கிலோமீட்டர். அதே மாதிரி பியிலேருந்து பார்த்தீங்கன்னா சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15.6 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அன்பு வந்து ஏலேருந்து சிக்கு ரீச் ஆகிட்டாங்க. அடுத்தது வந்து மாலாவுடையது கொடுத்துருக்காங்க. ஸோ மாலா எப்படி போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலா ட்ராவல்டு ஃப்ரம் ஏ டு பிளேஸ் டி, ஏலேருந்து பிளேஸ் டிக்கு போகிறாங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம ஏலேருந்து இங்கே வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து மாலாவுடைய ரூட்டு. ஏலேருந்து டிக்கு போகிறா, இது வந்து மாலாவுடைய ரூட்டு. ஓகே, ஏலேருந்து டிக்கு போகிறாங்க, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க சிக்கு போயிடுறாங்க, அங்கேருந்து சிக்கு போயிடுறாங்க, அதாவது டியிலேருந்து சிக்கு போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இப்படி போகிறாங்க, இவங்க வந்து இப்படி போகிறாங்க. ஓகேவா? இது அன்போட ரூட்டு. இப்போ வந்து கீழே வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டி இஸ் 7.5 கிலோமீட்டர் ஃப்ரம் ஏ. ஏலேருந்து பார்த்தீங்கன்னா டிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 7.5 கிலோமீட்டர். அடுத்தது சியிலேருந்து டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 16.9 கிலோமீட்டர். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 16.9 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க. இப்போ யார் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறா, அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அன்போடது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏலேருந்து பிக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து 8.3 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பியிலேருந்து சிக்கு போகிறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 15.6 கிலோமீட்டர். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9. இப்போ இங்கே எதுவுமே இல்லை, ஸோ 0 கொடுத்துட்டோம். ஸோ 13 கேரி 1 2 23.9 கிலோமீட்டர். இது அன்போடது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம மாலாவோடதை போடலாம். ஸோ மாலாவோடது நான் இங்கே எழுதுகிறேன். மாலா வந்து ஏலேருந்து டிக்கு போகிறா, டிக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து 7.5 கிலோமீட்டர். அடுத்தது வந்து எங்கே போகிறாங்க, டியிலேருந்து சிக்கு போகிறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 16.9 கிலோமீட்டர். ஸோ இங்கே நம்பர் இல்லாதனால 0 சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 14 கேரி 1 வருது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 14 கேரி 1 2 24.4 கிலோமீட்டர். ஸோ இதுதான் மாலா ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ். இப்போ யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கா, மாலா தான். ஸோ மாலா தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கா. ஓகேவா? ஸோ இங்கே ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதணும்னா மாலா ட்ராவல்டு மோர் டிஸ்டன்ஸ். ஓகே, மாலா ட்ராவல்டு மோர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ 24.4 கிலோமீட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா 23.9 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோன்னா கேரி கொடுப்போம்ல. ஸோ இப்போ இங்கே 3, இங்கே கேரி கொடுங்க. கேரி கொடுத்தீங்கன்னா இங்கே 5 வரும். ஸோ இங்கே 0 வந்துடும். அப்போ ஒரு 0 எழுதுனா போதும் நமக்கு. 0.5 கிலோமீட்டர் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல்டு மோர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து அப்புறம் ஷீ ட்ராவல்டு 0.5 கிலோமீட்டர் மோர் தென் அன்பு அப்படின்னு எழுதிடணும். இங்கே 5 கிலோமீட்டர் மோர் தென் அன்புன்ற வேர்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோர் தென் அன்பு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 13th சம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரமேஷ் வந்து பே பண்ணுறாங்க 97.75 பெர் ஹவருக்கு டாக்ஸிக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு பெர் ஹவர்னால் 1 ஹவருக்கு. ஓகேவா? அண்ட் ஹி யூஸ்டு 35 ஹவர்ஸ் இன் அ வீக். ஒரு வாரத்துக்கு அவங்க 35 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு. இது வந்து 1 ஹவருடைய ரேட் வந்து நமக்கு இது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஹி ஹேஸ் டு பே டோட்டலி அஸ் அ டாக்ஸி ஃபேர் அ வீக். ஸோ ஒரு வாரத்துக்கு மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1 ஹவருக்கு டாக்ஸியோட ரேட் வந்து 97.75 ருபீஸ். ஓகே, ஸோ அப்போ 1 வீக்குக்கு எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. 1 வீக்குக்கு அவங்க 35 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 1 வீக்கோட ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 35 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க 1 வீக்குக்கு, அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 ஹவருக்கு இந்த ரேட்னா 35 இன்ட்டு அந்த ரேட்டை வந்து நம்ம 1 ஹவர் ரேட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 9775 நம்பரை மட்டும் போடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது கீழே வந்து அந்த 35 போட்டுக்கலாம். இப்போ 5 5s are 25, 5 7s are 35, 37. இங்கே 35 38ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 9s are வந்து நமக்கு 45. ஓகேவா? 45 48ன்னு வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 5s are வந்து 15 கேரி 1, 3 7s are வந்து 21 22. இங்கே பார்த்தீங்கன்னா 3
7s are வந்து நமக்கு அதே மாதிரி 21, 22, 23ன்னு வரும். இங்கே அதே மாதிரி 3 9s are வந்து 27, 29 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ 5 இங்கே வந்து 12 கேரி 1 வரும். ஸோ இங்கே 11 கேரி 1 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 கேரி 1 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 14 கேரி 1 3. ஸோ இப்போ பாயிண்ட் வந்து நமக்கு 2 டிஜிட் தள்ளி நமக்கு இங்கே பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3421.25. இது வந்து ருபீஸ். ஓகே, ருபீஸ் சிம்பிள் எழுதியாச்சு. அப்போ 3421.25 பைசா. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஓகே, இப்போ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ 14 சம் பார்க்கலாம். an aeroplane travelled 2781.20 கிலோமீட்டர், அதாவது 2781.20 கிலோமீட்டர் இன் 6 hours. 6 ஹவருக்கு இவ்வளோ ட்ராவல் ஆகுது. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன் கிலோமீட்டர் பெர் ஹவர், அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு 2781.20 கிலோமீட்டர்லேருந்து 6 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ டிவைட் பண்ணலாம். 2781.20 by 6. மேலே வந்து 2 டெசிமல் இருக்குது. ஸோ அதனால் 100ஆல் கீழே 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ டெசிமல் ரிமூவ் ஆகிடும். மேலே கீழே வந்து 600 கிடச்சிரும். ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? 0க்கு 0 போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ 30 டைம்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வந்து நமக்கு 2 வந்து 1 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், அகெயின் கேரி 1 வரும். 9 டைம்ஸ் 0 6 டைம்ஸ் வந்துடும். இப்போ இங்கே 15 டைம்ஸ் வருது. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ், 9 டைம்ஸ், 5 டைம்ஸ், 3 டைம்ஸ் வந்துடுது. இப்போ இதை நம்ம 15 6 9 5 3. இப்போ வந்து 15 4s are வந்து நமக்கு 60. ஓகே, 9 வந்து வருது. அதுக்கு அகெயின் 5 வருது. ஸோ 15 டேபிளில் நமக்கு 6 டைம்ஸ் வந்து நமக்கு 90 வந்துடும். ஸோ பேலன்ஸ் 5 வருது. இங்கே 53ன்னு வந்துடுது. 15 3s are வந்து நமக்கு 45. அகெயின் நமக்கு பேலன்ஸ் 8 வருது. ஸோ பாயிண்ட் வைக்கிறோம், 0 கொடுக்குறோம். அப்புறம் 15 5s are வந்து நமக்கு 75. ஸோ அகெயின் நமக்கு 5 வருது. பாயிண்ட் வச்சுருக்கனால திரும்ப 0 கொடுக்குறோம். 3 டைம்ஸ் வந்து 45. ஸோ அகெயின் 5 வருது. ஸோ இது நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 463.53 கிலோமீட்டர் தான் பெர் ஹவர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ இந்த சம்மை நீங்கள் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மை நீங்கள் எப்படி எழுதணும்னா, இந்த இடத்துல இன் 1 hour எழுதிக்கோங்க. 1 hours the distance traveled equal to அப்படின்னு போட்டு இந்த ஸ்டெப்பை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே என்ன எழுதணும்னா, இன் 6 hours the distance traveled அப்படின்னு போட்டு distance traveled equal to போட்டு இந்த 27 அந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ அதை நம்ம எழுதணும். 2781.20 கிலோமீட்டர். ஸோ அதை நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 15th சம் பார்ப்போம். குமார் கார்ஸ் கிவ் 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் பெர் லிட்டர். பெர் லிட்டர்னால் 1 லிட்டருக்கு. 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 12.6 கிலோமீட்டர் கொடுக்குது. ஸோ அவங்களுடைய ஃபியூவல் டேங்க் வந்து 25.8 லிட்டரை வந்து ஹோல்டு பண்ணும். அப்போனா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ 25.8 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 25.8 கூட 12.6 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 12.6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 6 6 are 36, 6 8s are வந்து நமக்கு 48. இங்கே பார்த்தீங்கன்னா 6 5s are வந்து நமக்கு 30 34. 6 2s are 12 15. இப்போது 2 8s are வந்து 16 கேரி 1. 2 5s are 10 11. 2 2s are 4 5. இங்கே 1 அப்படியே வந்து 1க்கு வந்து அப்படியே நமக்கு நம்பர் வந்து அப்படியே வந்துடும். சரியா? 2 5 8ன்னு வந்துடும். இப்போ 8 இங்கே 0 கேரி 1 வரும். 6 7 15 கேரி 1. இங்கே பார்த்தீங்கன்னா 12 கேரி 1 3 3 2 5. இப்போ இங்கே வந்து ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 325.08 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.